பெரம்பூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு சில முக்கிய பகுதிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர்பாடி, பார்வதி நகர், எருக்கஞ்சேரி, கவிஞர் கண்ணதாசன் நகர்னு சொல்லி முக்கியமான பகுதிகள் அங்க இருக்கு. அந்த பகுதிகள் இன்னைக்கு வரைக்குமே அதிமுக, திமுக இப்படி மாறி மாறி தான் அந்த தொகுதியில எம்எல்ஏக்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் 1967க்கு பிறகு திமுக 9 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஎம் கட்சி 3 முறையும், அதிமுக 2 முறையும் சொல்லி தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளே அதிகமாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் அது இருக்கு. நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சொல்லி கிட்டத்தட்ட 50,000 பேர் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரம்பூர் பகுதிங்கிற மாதிரியும் இன்டர்னல் சர்வேல எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவலாக சொல்லப்படுகிறது. விஐபி தொகுதின்னு வந்துட்டாங்கன்னா விஜய் நிற்கிறாருன்றது அந்த சினிமா ஃபேம் இதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு பிற தொகுதியை காட்டிலும் இந்த தொகுதியில் ரொம்ப வலுவாக இருக்கு. அதை நல்லாவே விஜய் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த இன்டர்னல் சர்வே இதை வச்சு தான் விஜய் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாருங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. குறிப்பாக அந்த இடத்துல வன்னியர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதலான தகவல். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது விஜய்க்கு சாதகமாக, அதனால் எங்களுக்கு இது வெற்றியை கொடுக்குன்ற மாதிரி தாவேக்காவினர் நம்புகிறாங்க. அதற்கு எதிராக அமைச்சர் சேகர்பாபுவை களமிறக்கக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற செய்திகளை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். சேகர்பாபுக்கு அடுத்ததாக திவ்யா சத்யராஜை இறக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் வருது. பட் இது எந்த அளவு உண்மைன்றலாம் தெரியல. பட் சேகர்பாபுங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷன், பெரிய டஃப்பான ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அண்ணா நகர் தொகுதியை பற்றிய சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது, யாருக்கு இருக்குது, என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த அடிப்படையில் அடுத்து பெரம்பூர் தொகுதியை பற்றி பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி அது விஐபி தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் விஐபி தொகுதினா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த தொகுதியில் தான் போட்டியிட போகிறாரு அப்படின்ற செய்தி கசியை விட்ட சமயத்தில் இருந்தே அந்த தொகுதி ரொம்ப பரபரப்பாக மாறிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வருகின்ற ஏப்ரல் 23 தமிழக சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நடக்கு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாக இருக்குது. ஸோ இந்த பரபரப்பான சூழலில் 4 முனை போட்டிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா அப்படிங்கிற 4 முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்களிலுமே களம் ரொம்ப சூடாக மாறிக்கிட்டு இருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய வாக்காளர் மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டோம்னா 2,22,792. கிட்டத்தட்ட ஆண்கள் 1,07,995, பெண்கள் 1,14,726, 3ஆம் பாலினத்தவர் 71 பேர் அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புள்ளிவிவரம் சொல்லுது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு சில முக்கிய பகுதிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர்பாடி, பார்வதி நகர், எருக்கஞ்சேரி, கவிஞர் கண்ணதாசன் நகர்னு சொல்லி முக்கியமான பகுதிகள் அங்கே இருக்குது. அந்த பகுதிகள் இன்னைக்கு வரைக்குமே அதிமுக, திமுக இப்படி மாறி மாறி தான் அந்த இடத்துல அந்த தொகுதியில் எம்எல்ஏக்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் 1967க்கு பிறகு திமுக 9 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஎம் கட்சி 3 முறையும், அதிமுக 2 முறையும் சொல்லி தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளே அதிகமாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் அது இருக்குது. 2014 எலெக்ஷனில் அதிமுகவில் வெற்றிவேல் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டார். 79,974 வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்தார் என்ஆர் தனபாலன். 79,485, கிட்டத்தட்ட ஒரு 400 வாக்குகள் வித்தியாசம் தான் 2 பேருக்குமே. ஆனால் வெற்றி ஏடிஎம்கே தரப்புக்கு தான் போச்சு. ஆனால் அது நீடிச்சுதான்னு கேட்டால் 2019 அவர் கொரோனா காலகட்டத்தில் அவர் இறந்துடுறாரு. அதற்கு பிறகு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் திமுகவினுடைய ஆர்டி சேகர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நல்ல பிரச்சாரங்களை கட்டமைச்சு சூப்பராக அவர் கொண்டு போகிறாரு. 1,06,394 வாக்கு வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றியை அவர் அடைகிறாரு. அவரை எதிர்த்து போட்டிட்ட RS ராஜேஷ் அப்படிங்கிறவர் 38,371. கிட்டத்தட்ட அந்த டைமில் அதிமுக மீதான ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனை தலை தூக்கிய ஒரு டைமும் அதுதான். அப்படியே 2021 தேர்தலுக்கு வரும்பொழுது திமுகவினுடைய ஆர்டி சேகர் 1,05,267 வாக்குகள். அதிமுகவுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய தனபாலன் அவர் என்ன செய்கிறாருன்னா 50,291 வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 19,821. நாம் தமிழர் கட்சி படிப்படியாக அந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டு வருதுங்கிறது இங்கே ஒரு விஷயம். மக்கள் நீதி மையம் 17,072 வாக்குகள். இன்றைக்கி அந்த வாக்கு கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல. சரி, ஓகே, இவ்வளோ
டைட்டாக வச்சிருக்கக்கூடிய தொகுதி, திமுகவினுடைய முக்கியமான தொகுதி. திமுக கிட்டத்தட்ட 9 முறை அங்கே ஆட்சி அமைச்ச ஒரு, அதாவது எம்எல்ஏக்களை உருவாக்கின ஒரு ஏரியாவில் விஜய் எப்படிடா சாதிப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு முன்பாக அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மழைநீர் வடிகால் பணி பெரிய தலைவலியாகவே அங்கே உருவாகிட்டு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே வைக்கப்பட்டு இருந்தது. வெள்ளம், அந்த மழை வந்துச்சுன்னா வெள்ளம் தேங்கினா அது வெளியேற முடியாத அளவுக்கு அங்கே கட்டமைப்பு இருக்குங்கிற மாதிரியும் சில பிரச்சனைகள் இருந்தது. முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவில் மக்களுக்கு, பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஆக்கிரமிப்புகள் பொது இடங்களிலும் அதே போல் கோயிலுடைய நிலங்களில் ஆக்கிரமிப்பு செஞ்சு பாதசாரிகள் போகக்கூடிய இடங்களெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனை நீண்ட காலமாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி கொடுங்கையூர் குப்பை குடோன் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அது கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாகவே அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியாதாங்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள்லாம் தொடர்ச்சியாக. இப்போ மார்ச் 14ஆம் தேதி 2026 கூட மிகப்பெரிய தீ விபத்து கூட நடந்துச்சு. அந்த தீ விபத்தினால அங்கே இருக்கக்கூடிய புகை மண்டலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்ற செய்தியெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் நம்ம பார்த்தோம். நம்ம சொன்ன இந்த மழைநீர் வடிகால் பண டிராஃபிக் இதே போல் ஆக்கிரமிப்புலாம் தாண்டி தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கொடுங்கையூர் குப்பை குடோனுடைய பிரச்சனை. மறுசுழற்சி செய்யலை, விஞ்ஞான முறையில் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தணுன்ற மாதிரி எந்த ஒரு திட்டமிடலும் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டாலும் அதுக்கான சில வரைவுலாம் மேற்கொள்ளப்பட்டு சில வேலைகள் நடந்தாலும் அது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகாதனுடைய விளைவு அந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக பெரம்பூரில் மாறிடுது. பெரம்பூர்னு சொன்னாலே கொடுங்கையூர் குப்பை குடோன் பிரச்சனைங்கிறது எந்த ஏஐட்ட கேட்டால் கூட அதை தான் சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அது பிரச்சனை. அது அந்த பிரச்சனையெல்லாம் ஆர்டி சேகர் எப்படி கையாண்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே 4500 கோடி ஒதுக்கப்பட்டது. வடசென்னை வளர்ச்சி திட்டம்னா இந்த பெரம்பூர் தொகுதி மக்களவை தொகுதியில் வருது. மக்களவை தொகுதியில் வரும்போது வடசென்னை கீழே தான் இந்த பெரம்பூர் வருதுங்கிற அடிப்படையில் பெரம்பூருக்கும் பல வடிகால் பணியாக இருக்கட்டும், இல்லை வெள்ள தடுப்பு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்துக்கட்டி செஞ்சாலும் போதுமான அளவுக்கு இல்லைங்கிற மாதிரியும் சில விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஆனாலும் தொடர்ச்சியாக ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கார். மழைநீர் வடிகால் பணி செஞ்சுட்டு இருக்காரு. கல்வி சார்ந்த சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள், இந்த வகுப்பறைகளை வந்து இப்போ மறுசீரமைப்பு பண்ணுறது, கவர்மெண்ட் ஸ்கூலில் மறுசீரமைப்பு பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருந்தார். ஆனால் இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்குக்கு இன்றைக்கி வரைக்குமே தீர்வு கிடைக்கல. இது ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு காண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி சுலபமாக இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்தும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, விஜய் எதுக்கடா அங்கே தேர்வு செஞ்சாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரம்பூரில் கிறிஸ்தவர்கள் சமூகத்தினர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி பெண்களும் தொழிலாளர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பெரம்பூர் பகுதி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பெண்களையும் யங்ஸ்டர்ஸையும் நம்ம குறி வச்சோம்னாலே ஈஸியாக நம்மளால் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணிட முடியுங்கிற ஒரு சர்வேயில் எடுத்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்திருக்காருங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அதே போல் நிர்வாகிகள் உறுப்பினர்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 பேர் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரம்பூர் பகுதிங்கிற மாதிரியும் இன்டர்னல் சர்வேல எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவலாக சொல்லப்படுகிறது. ஸோ இது இன்னும் பூத் லெவலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இப்போ விஐபி தொகுதின்னு வந்துட்டாங்கன்னா விஜய் நிற்கிறாருன்றது அந்த சினிமா ஃபேம் இதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வந்து பிற தொகுதியை காட்டிலும் இந்த தொகுதியில் ரொம்ப வலுவாக இருக்குது. அதை நல்லாவே விஜய் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இந்த இன்டர்னல் சர்வே இதை வச்சு தான் விஜய் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாருங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. அதே போல் பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கொளத்தூர் தொகுதி, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு விஐபி தொகுதி. பக்கத்தில் இருக்கும்பொழுது இன்னும் அது வந்து காம்படிட்டிவான ஒரு ஏரியாவாக அது வந்து மாறக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இப்போ நம்ம தொடர்ச்சி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த இந்த விளாத்தி குளமாக இருக்கட்டும், மானாமதுரை கஸ்டோல் டெத்தாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 30-35 கஸ்டோல் டெத்தாக இருக்கட்டும், 48 மணி நேரத்தில் 12 சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி வந்த செய்திகளாக இருக்கட்டும், கொலை சம்பவங்கள் மட்டுமே திமுக ஆட்சியில் 8000க்கும் அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கு, வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ்லாம் கூட அறிக்கையை வெளியிட்டார். இந்த மாதிரியான ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய ஒரு பலமாக விஜய்க்கு மாற்றி கொடுக்கும்ன்ற மாதிரியும் அவங்க வந்து நம்புகிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல் நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 17,000 வாக்குகள் வந்து அவங்க 19,000 வாக்குகளை வந்து பிரிச்சுருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கிறதால அது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த சப்ஜெக்டே கிடையாது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதே போல் விஜய். இப்போ 4 கேண்டிடேட்டில் விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ரெண்டாவது, கம்யூனிட்டி பேஸ்டான வாக்குகள் அவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸு அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களை ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். பெண்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா எஸ்ஐஆருடைய ரிப்போர்ட்லேயே 1,14,726 பேர் பெண்கள்,
1,07,000 கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் பெண்களுடைய வாக்குகளும் ஈஸியாக விஜயால் வாங்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி வியூகங்களை எல்லாம் வகுத்து அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக பெரம்பூர் தொகுதியில் விஜய் வந்து போட்டியிட போராடுற எந்த ஒரு தகவலும் வரலை. பிற பிற கட்சிகளில் அது வெளிப்படையாக தெரிந்தாலும் நமக்கு வரக்கூடிய செய்தி, ஊடகங்களை வெளிவரக்கூடிய செய்தி, தாவைக்காவில் இருக்கக்கூடிய விசாரிக்கும் போது சொல்லக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கும்பொழுது பெரம்பூரில் விஜய் நிற்க போவது உறுதிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம சொன்ன இவ்வளோ காரணிகளும் விஜய்க்கு சாதகமாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி, பெண்கள், யங்ஸ்டர்ஸ், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், இதையெல்லாம் விஜய் வந்தார்னா அந்த கொடுங்கையூர் குப்பை கூட விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது கூடுதலாக எல்லோருமே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் அது வந்து பார்க்கப்படும். குறிப்பாக அந்த இடத்துல வன்னியர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதலான தகவல். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது விஜய்க்கு சாதகமாக, அதனால் எங்களுக்கு இது வந்து வெற்றியை கொடுக்குன்ற மாதிரி தாவேக்காவினர் நம்புகிறாங்க. அதற்கு எதிராக அமைச்சர் சேகர்பாபுவை களம் இறக்கக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற செய்திகளை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு, ஒரு முக்கியமான ஒரு ஆள் நிற்கக்கூடிய தொகுதி அப்படின்னா அதற்கு இணையாக வேலை செய்யக்கூடிய, இல்லை அதை தாண்டி வேலை செய்யக்கூடிய செயல் வீரர் சேகர்பாபுவை இறக்கினா நல்லா இருக்குன்ற மாதிரி திமுக முடிவெடுத்திருப்பதாகவும் சில செய்திகள் வருது. இப்போ சேகர்பாபுக்கு அடுத்ததாக திவ்யா சத்யராஜை வந்து இறக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றலாம் தெரியல. பட் சேகர்பாபுங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷன், பெரிய டஃப்பான ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இதுவெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியை ஒட்டி வரக்கூடிய செய்திகள். பெரிய மேஜர் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த கொடுங்கையூர் பிரச்சனை, அதை தாண்டி மழைநீர் வடிகால் பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல், இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் தாவேக்கா எப்படி வந்து மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்து அதை சரி பண்ண போகிறாங்கன்றது பெரிய சவால். சரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் கூடுதல் தகவலாக நேற்று வெளியான செய்தி என்ன செய்தி அப்படின்னா, ஒரு யூடியூபர் மாரிதாஸ் போட்டிருப்பார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சமூக வலைதளங்களில் கூட பதிவுலாம் போட்டிருக்காரு. என்னன்னா, கரூர் இந்த இன்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் வீடியோ ஆதாரங்களை அழிச்சிட்ருக்காரு, அதை வந்து சிபிஐ மீட்டு எடுத்திருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. இதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போது பார்க்கப்படுகிறது. நீங்கள் தான் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி, எல்லாத்துக்கும் காரணம் திமுக, எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க சொன்னீங்க. ஆனால் நீங்களே இப்படி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் அவங்களால போய் நிரூபிக்க முடியுமா, கேட்க முடியுமான்ற மாதிரிலாம் கடுமையாக பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவை இன்றைக்கி வெடித்து அவரையும் ஒரு பக்கம் போட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, சிபிஐக்கு கொடுத்த தகவல் டெலீட் பண்ணிட்டாருங்கிற விஷயம்லாம் எப்படி மாரிதாஸுக்கு தெரிஞ்சுதுன்ற மாதிரியும் சிலர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பிரச்சனை பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இப்போ இந்த பிரச்சனை வந்து பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஏன் கூட்டணியில் பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சுன்ற செய்தி வரும்பொழுதெல்லாம் இந்த தகவல் வரலை. என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிறகு தனித்து களம் காண போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஏன் இவ்வளோ விஷயங்களும் வெளியே வருதுங்கிற மாதிரி பலரும் பல கேள்விகளை முன் வச்சுட்ருக்காங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்களில் இந்த மாதிரியான சவால்களும் இருக்குங்கிறது இதில் கூடுதலான தகவல். பெரம்பூர் தொகுதியில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இவ்வளோ விஷயங்களும் சரியாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி உறுதிங்கிறது இந்த வீடியோ வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.